உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த துளசியோட புகழ பாடுறதுக்கு தான் உன் வாய் போய் அதுல. ஆனா இப்ப நீ அவளை பத்தி தப்பா பேசுற. மோகனையா, நான் ஒண்ணு தப்பா பேசல. முதல்ல இந்த பொம்பளை நம்ம துளசி அக்காவே இல்ல. இவ துளசி அக்கா கிடையாது. இவ ஒரு வேஷக்காரி. இவ சும்மா நம்ம முன்னாடி நாடகம் ஆடுறா. நிறுத்துறாதா? நீ கீழே இறங்கி வா. போதும் துளசி, துளசி ப்ளீஸ் ப்ளீஸ் கீழே இறங்கி வா துளசி. ஓ நோ, அண்ணி அந்த பக்கம் கதவை லாக் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? கதவை இப்போ உடைச்சுதான் ஆகணும். வா. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா மோனையா? நீங்க வேற. உன்னோட இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா கீழே இறங்கி வா. ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அமைதியார. உன்னோட கற்பனை கதையெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திக்கோ, இல்லைன்னா அதை உன்கிட்டே வச்சுக்கோ. ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இரு. என்ன வேணும் உனக்கு? மோகனையா, எனக்கு தேவையானதெல்லாம் அவளோட உண்மையான உருவத்தை நீங்க பார்க்கணும்ன்றதுதான். அது உங்களுக்கும் தெரியல, மத்தவங்களுக்கும் தெரியல. துளசி, துளசி, துளசி ப்ளீஸ் கீழே இறங்கி வா துளசி ப்ளீஸ். ராதா, இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப மோகன் நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ஆனா அம்மா, நமக்கு தான் தெரியும்ல இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லன்னு. அந்த பொம்பளை, அந்த வேஷக்காரி குதிக்கலாம் மாட்டா. அந்த விஷயம் எனக்கும் நல்லா தெரியும் ராதா. ஆனா இப்போ நாம மோகன் கிட்ட எதுவும் பேச முடியாது. இப்ப நாம இந்த துளசிக்கு எதிரா மோகன் கிட்ட என்ன சொன்னாலும் அவன் நம்மளதான் தப்பா நினைப்பான். நீ பேசாம இரு. அம்மா ப்ளீஸ் கீழே வாங்கம்மா. உங்களுக்கு தெரியாதுமா, நீங்க இல்லாதப்போ நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு. நான் மறுபடியும் உங்களை இழக்க விரும்பலம்மா. ப்ளீஸ்மா கீழே இறங்கி வாங்க. குஷி, இது பாரு, இனிமே நான் உனக்கு தேவையே இல்ல குஷி. உன்கிட்டதான் உன்னோட ராமா இருக்கால. ராதா தான் உனக்கு துணையா இருக்கால. அவ உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா. உன் மேல அவ ரொம்ப அக்கறை வச்சிருக்கா. ஆனா உன்னோட அம்மா, நான் உன்னை சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டேன்ல. அப்புறம் இப்ப பாரு, இப்பவும் நான் போகதான் போறேன். ஆனா அங்க பாரு ராமா, அவ உன் பக்கத்துல இருக்கா. அவ உன்னை எப்பவும் விட்டுட்டு போக மாட்டா குஷி. இவளோட சின்ன மனசோட ஏன் அப்பத்துல இருந்து விளையாடிட்டே இருக்க? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ கீழெல்லாம் ஒண்ணும் குதிக்க மாட்ட. உன் நாடகத்தை நிறுத்திட்டு சீக்கிரமா கீழே இறங்கி வரியா? என்ன பண்ற நீ? ராதா அமைதியாரு. துளசி ஒண்ணு இல்ல. உனக்கு நான் நாடகம் ஆடுற மாதிரி தெரியுதா? சொல்லு ராதா. அப்ப சரி, நான் கீழே குதிச்சு செத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு உன் முன்னாடி இருக்கோம்ல, அப்பதான் நீ என்ன பார்த்து நம்புவேன்னு நினைக்கிறேன். துளசி அண்ணி, கதவை திறங்க ப்ளீஸ். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ராதா.
நீ நீ என் குஷியை மட்டும் ரொம்ப நல்லா பாத்துக்கோ ராதா. என்னோட குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ. என்னோட மோகனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல அன்பை கொடு ராதா, ப்ளீஸ். வேண்டாம் துளசி, நீ ப்ளீஸ். மோகனுக்கோ குஷிக்கோ இப்ப நீதான் வேணும், நான் வேண்டாம். துளசி வேண்டாம். துளசி வேண்டாம், please. அண்ணி சொன்னா கேளுங்க. ஐயோ, அண்ணி, வேண்டாம் துளசி, வேண்டாம். துளசி. பண்ணாதீங்க. வேடிக்கை பார்க்கவே எங்க கூட வந்தீங்க. துளசி அண்ணி கதவை திறங்க ப்ளீஸ். அண்ணி ப்ளீஸ் கதவை திறங்க ப்ளீஸ். துளசி வேண்டாம். வேண்டாம், please. வேண்டாம் துளசி. சொன்னா கேளு, வேண்டாம். என்ன வேணும் உனக்கு? மோகனையா உண்மை. உங்க எல்லார் முன்னாடியும் உண்மையை கொண்டு வர நினைக்கிறேன். ஏன்னா அது உங்க யாருக்கும் தெரியலையே. துளசி ப்ளீஸ், ராதா சொல்ற எதையும் காதுல போட்டுக்காத துளசி. அண்ணி, துளசி கீழே இறங்கி வா. குஷி, எனக்கு எங்க எல்லாருக்குமே நீ வேணும் துளசி, ப்ளீஸ். எனக்கு நீயும் குஷியும் தான் வேணும் மோகன். அதுக்காக தான் இத்தனை வருஷமா மரணத்தோட போராடி நான் வந்திருக்கேன். ஆனா ஒருவேளை என் தலையெழுத்துல உன் கூடவும் குஷியோடையும் சேர்ந்து வாழணும்னு இல்ல போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மோகன். ஆனா ஒரு விஷயம் கேட்டுக்கோ. இந்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் ராதாவுக்கு கிடைச்சிட்டீங்க. ஆனா அடுத்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ மோகன். துளசி வேண்டாம் துளசி, ப்ளீஸ். I love you. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.